சண்முகம் என்பவர் சாலையில் வண்டியை ஓட்டி கொண்டு போகும் பொழுது அப்போ திடீர்னு இன்னொருத்தர் வண்டியில் குறுக்கில் வந்துடுறாரு. அவர் குறுக்கில் வந்ததை பார்த்ததும் சண்முகம் பயத்தில் வண்டியை நிறுத்திட்டு, யோ உன் கண்ணை எங்கே மேலே கீழே வச்சிருந்து ஓட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குறுக்கில் வந்தவர் சொல்கிறாரு, யோ உன்னை யாரையா இந்த ரோட்டில் வேகமாக வர சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சண்முகமும், நான் எந்த வேகத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு வரணும்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, ஒழுங்காக வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த குறுக்கில் வந்தவரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒழுங்காக உன் வேலையை பார்த்துக்கின்னு மூடிக்கிட்டு போ அப்படின்னு பேசுகிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையாக பேச அந்த வாக்குவாதம் ரொம்ப நேரமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க ரெண்டு பேருடைய சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. சண்முகமும் ரொம்ப கோபமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு பையன் சைக்கிளை வேகமாக ஓட்டிக்கிட்டு குறுக்கில் வந்துடுறான். இதை பார்த்த சண்முகம் ரொம்ப கோபமாக, என் உயிரை வாங்குறதுக்குன்னே இவனுங்கெல்லாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு வருவானுங்க போல அப்படின்னு சொல்லி அவனை கோபமாக திட்டலான்னு போகும்பொழுது அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், அண்ணன் கோச்சிக்காதீங்கண்ணே, எங்கள் அம்மா வேலையை முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள கூட்டின்னு வரதான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன், என் மேலே தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு ரொம்ப தன்மையாக பேசுகிறான். இந்த சின்ன பையன் பேசுகிறத பார்த்துட்டு கோபமாக திட்டலான்னு வந்த சண்முகமும், சரி இதுக்கப்புறம் ஒழுங்காக பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாரு. நண்பா, சண்முகத்துக்கிட்ட இந்த சின்ன பையன் பண்ண தப்பு தான் அங்கே அவரும் பண்ணார். இருந்தாலும் சண்முகம் அந்த பையனை திட்டாததற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா அவன் பேசின அந்த வார்த்தைகள். நண்பா, ஒரு பிரச்சனையை பெருசாக்குறதும் அந்த பிரச்சனையை சுலபமாக முடிக்கிறதும் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளில் தான் இருக்குன்றத மறந்துடாதீங்க. இதுக்கப்புறமாவது பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.